ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் திருகோணமலை விஜயத்தை முன்னிட்டு அவரை வரவேற்கும் முகமாகவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லவும் அமைதியான கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று இன்றைய தினம் திருகோணமலையில் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த நடவடிக்கையினை பாதிக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம், சிவில் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். ஒரு நீதி ஒரு நீதியும் கிடைக்குது. இதை நீங்களாவது எடுத்து எங்களுக்கு ஒன்று செய்யணும். எங்களுக்கு நாங்கள் இப்படி கிடந்து கஷ்டப்படுறோம். நாங்கள் ஒரு முடிவும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் திருகோணமலை விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக யுபிலி மண்டபத்தின் முன்பாக காலை 8 மணியளவில் பாதிக்கப்பட்ட சமூகங்கள், குடியமைப்பு பூர்வீக அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஒரு முடிவெடுக்கிறேன். எங்களுக்கு எங்க போனாலும் இப்படித்தான் கத்தி கொண்டு நாங்க போறாங்க. கிழக்கிலேயே சரி, வடக்கிலேயே சரி, எந்த இடத்தையும் சரி, என்ன போல லட்சம் கிடக்குது, கோடி கிடக்கில் இருக்கிறீங்களே அப்பா. எத்தனை வருஷம் இப்ப நாங்க புள்ளியிழந்து சின்ன சின்ன வயதுல இருந்த நாங்களே அப்பா. நாங்க சின்ன சின்ன வயதுல இருந்த நாங்களே நான் செல்வகுமார், மட்டக்களப்பு மாவட்டம் தாயக விஜயனுடைய மாவட்ட இணைப்பாளர். அந்த வகையில் நாங்கள் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக இந்த இடத்திலே நாங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகர் அவர்களை சந்தித்து எங்களுடைய மகஜர்களை நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம். 17 யுத்தம் முடிந்து 17 வருடங்களாக இந்த மண்ணிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே அவர்களுடைய இடங்கள் பறிக்கப்படுகின்றது, மக்களுடைய வாழ்விடங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றது. இப்படியான காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பொறுப்பு கூறலோ நீதியோ இங்கே கிடைக்கவில்லை. 30 தீர்மானத்தின்படி அது அங்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் பொறுப்பு கூறவில்லை. 46 கீழ் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே சாட்சிகளை பதிவு செய்வதற்காக நல்ல நாங்கள் இவைகளை எல்லாம் எங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சிவில் சமூகங்களும் காணாமலாக்கப்பட்ட அந்நியர்களும் எல்லோருமாக இணைந்து நாங்கள் மகஜரை கையளித்திருக்கின்றோம். மகஜரை கையளித்திருக்கின்ற இந்த நேரத்திலே உயர் ஸ்தானிகர் அவர்கள் அவருடைய கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் பின்னராவது எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா, வரப்போகின்ற 9வது மாதத்திலே மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடரிலாவது எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த மனித உரிமை ஆணையாளராவது எங்களுக்கு கொடுப்பாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட தான் இந்த மக்கள் இந்த வெயிலுக்கு மத்தியிலும் அவர்கள் தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய அலுவலர் கேட்க வேண்டும். இன்றைக்கு அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்கிற பொழுது செம்மணியிலே நடந்து கொண்டிருக்கின்றதான அகழ்வாராய்ச்சியை அவர் கண்டு அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து அதிலும் குறிப்பாக 3 சிறு பிள்ளைகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய உயர்ஸ்தானிகருடைய கண்கள் திறக்கப்படுமா, உலக நாடுகளுடைய கண்கள் திறக்கப்பட்டு இந்த இனத்துக்கான நீதி கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த மக்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கின்றேன்.